ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். சினிமா இண்டஸ்ட்ரியில இப்போ செம ஹாட்டா போயிட்டு இருக்க ஒரே டாபிக் இதுதான். நம்ம ராக் ஸ்டார் அனிருத் இவர் என்ன பாட்டு போட்டாலும் ஹிட்டு, என்ன பிஜிஎம் போட்டாலும் தியேட்டர்ல தூக்கி நிறுத்திடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நம்ம அனிருத் இப்போ பாரடைஸ் மூவி ட்ரீசர் பிஜிஎம்காக பெரிய லெவல்ல ட்ரோல் அண்ட் கிரிட்டிசிசம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காரு. எக்ஸாக்டா என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். ரீசெண்டா பாரடைஸ்னு ஒரு கிராண்ட் மூவியோட ட்ரீசர் ரிலீஸ் ஆச்சு. ட்ரீசரோட விஷுவல்ஸ் எல்லாம் செம்ம கிராண்டா ஹைப் ஏத்துற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா பேக்ரவுண்ட்ல பிளே ஆன அந்த பிஜிஎம் தான் மக்களுக்கு பெரிய டிசப்பாயின்மெண்டா போயிருக்கு. அனிருத்தோட ட்ரேட்மார்க் பிஜிஎம்னாலே நமக்கு என்ன விஷயங்கள் ஞாபகம் வரும்? ஒரு கூஸ் பம்ப்ஸ் தர ஹோக்கல் ஹூக் தானே. ஆனா இந்த பாரடைஸ் ட்ரீசர்ல வர பிஜிஎம் ரொம்ப ரொட்டினா ரிப்பிட்டேட்டிவ்னு சொல்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு ஃபேன்ஸ் எல்லாரும் ஃபீல் பண்றாங்க. ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், யூடியூப்னு கமெண்ட்ஸ் எல்லா இடத்துலையும் இவருக்கு பயங்கரமான ட்ரோல்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. என்ன ப்ரோ இது காப்பி பேஸ்டா, இவ்வளோ ரிப்பிட்டேட்டிவாக ஃபீல் ஆகுதே அப்படின்னு எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் உண்மையிலேயே அனிருத்தோட கெப்பாசிட்டி அவ்வளோதானா? கண்டிப்பாக கிடையாது. என்ன மாதிரி விஷயங்கள்னால இந்த கிரிட்டிசிசம் வருது அப்படின்னு பார்த்தா, ஒன்று, அனிருத் கையில் இப்போ 10க்கும் மேற்பட்ட ஒரு பிக் பட்ஜெட் மூவிஸ்லாம் இருக்கும். தமிழ், தெலுங்கு, ஹிந்தி இண்டஸ்ட்ரின்னு எல்லா இடத்துலையும் இவர் தான் வேணும் அப்படின்னு வாலண்டியராக கூப்பிடுறாங்க. இந்த மாதிரி கண்டினியூஸ் ஒர்க் ப்ரெஷர்ஸில் இருக்கிற போது வர அவுட்புட்ஸ்லாம் சின்ன சின்ன ஒரு ரிப்பிட்டேட்டிவ் ஃபீல் வரதானே செய்யும். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, அனிருத் செட் பண்ணி வச்சிருந்த பெஞ்ச் மார்க் அப்படி. விக்ரம், ஜவான், லியோன்னு பிஜிஎம்லேயே படத்தை நிற்க வச்ச ஒரு ஆள்கிட்ட இருந்து ஒரு ஆவரேஜான பிஜிஎம் வந்தால் கூட அது பெருசாக டிசப்பாயின்மெண்ட் ஆக தான் செய்யுது. அண்ட் பல நேரங்களில் ட்ரீசருக்காக போடப்படுற பிஜிஎம் எல்லாம் அந்த விஷுவல்ஸ்க்கு மேட்ச் ஆகுறதா மட்டும்தான் இருக்கும். மெயின் மூவியில் ஒரு ஸ்கோர் என்டையராக டிஃப்ரெண்ட்டாக கூட இருக்கலாம். சோஷியல் மீடியாஸில் இப்போ 2 கேங் 2 விதமாக பேசிகிட்டு இருக்காங்க. ஒன்று, இவரை ட்ரோல் பண்ணுற கேங் என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, அனிருத்தோட மியூசிக் எல்லாம் முடிஞ்சிருச்சு, ஒரு மாதிரி சைரன் சவுண்டில் எலக்ட்ரோ பீட்டும் தான் போடுறாரு அப்படின்னு சொல்கிற ஒரு பக்கம் ஒரு கேங் இருக்காங்க. அண்ட் இன்னொரு பக்கம் அவரோட டை ஹார்ட் ஃபேன்ஸ், ட்ரீசரை வச்சு ஜட்ஜ் பண்ணாதீங்க ப்ரோ, மூவி வரட்டும், தியேட்டர்ஸில் அது மாஸ் காட்டும். பாஸ்டில் கூட பல படங்களுக்கு ட்ரீசர் பிஜிஎம் எல்லாம் கிரிட்டிசைஸ் ஆகி மூவியில் வேறு லெவலில் ஹிட் ஆயிருக்கு அப்படின்னு இவருக்கு சப்போர்ட் பண்ணுற இன்னொரு கேங். ஆனால் அன்பைஸ்டாக பார்த்தா ஒரு மியூசிக் டைரக்டராக டாப்பில் இருக்கும்போது கிரிட்டிசிசம் வர்றது ஒரு சாதாரணமான விஷயம் தான். ஆனால் அந்த கிரிட்டிசிசமை கேட்டுட்டு அடுத்த ப்ராஜெக்டில் கம்பேக் தர்றது தானே ஒரு ரியல் டேலண்ட். ஸோ பாரடைஸோட ட்ரீசர் பிஜிஎம்மை நீங்கள் கேட்டுட்டிங்களா? உங்களுக்கு அது நிஜமாவே டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்ததா, இல்லை சோஷியல் மீடியாவில் சும்மா ஹைப் பண்ணுறாங்களா, பிஜிஎம் நல்லா தான் இருக்கா அப்படின்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க.